இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் கடந்த 2 பதிவுகளில் கொரோனா தொற்றுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்ற தடுப்பூசிகள் எவை, அது எவ்வாறு செயல்படுகிறது என தெளிவாக பார்த்தோம். கோவேக்சின் என்ற தடுப்பூசியை தயாரிக்கும் பாரத் பயோடெக் நிறுவனம் ஒரு புதிய முயற்சியை தொடங்கியுள்ளது. அதாவது கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்தை ஊசி வடிவில் செலுத்தாமல் மூக்கின் 2 துவாரங்களில் சொட்டு மருந்து வடிவிலோ அல்லது ஸ்ப்ரே வடிவிலோ செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த முயற்சி அவசியம்தானா? ஏன் அவசியம் என பார்ப்போம். கைகளில் தசைப்பகுதிகளில் ஊசி மூலம் போடப்படும் தடுப்பு மருந்து உடலின் உள்ளே சென்று இரத்தத்தில் கலந்து நம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டி ஆன்டிபாடி என்ற கொரோனா எதிர்ப்பு பொருளை உற்பத்தி செய்ய காலதாமதம் ஆகிறது. அவ்வாறு இரத்தத்தில் உற்பத்தியான ஆன்டிபாடி நுரையீரலை சென்று அடைந்து அங்கு உள்ள கொரோனா கிருமிகளை அழிக்க வேண்டும். இந்த வகையில் ஏற்படுகின்ற காலதாமதம் பல சிக்கல்களை உருவாக்கி விடுகிறது. உதாரணமாக, இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு நபரிடமிருந்து கொரோனா கிருமி மற்ற நபருக்கு தொற்றும் வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, தொற்றுக்கு உள்ளான நபரின் நுரையீரலும் பாதிப்புக்கு உள்ளாகி மூச்சு திணறல் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. எனவே விரைந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டுதான் இன்ட்ராநேசல் கொரோனா வேக்சின் உருவாக்கும் முறை தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஒரு சிறு உதாரணம் மூலம் விளக்க முற்படுகிறேன். ஒரு இடத்தில் ஏதோ கலவரம் நடப்பதாக வைத்துக்கொள்வோம். வன்முறையாளர்கள் பொருட்களை சூறையாடுகிறார்கள். பாதிப்பு கூடிக்கொண்டே செல்கிறது. இந்த தகவல் கிடைக்கப்பெற்ற பாதுகாப்பு படை வீரர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே தாக்குதல் நடத்துகிறார்கள். அதாவது நேரடியாக கலவரம் நடக்கும் இடத்திற்கு வராமல் வன்முறையை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். இந்த முறையில் செயல்பட்டால் கலவரம் கட்டுப்படுத்த காலதாமதம் ஏற்படும். மிக வீரியமாகவும் செயல்பட முடியாமல் போய்விடும். எல்லா கலவரக்காரர்களையும் கட்டுப்படுத்த முடியாது. கலவர பாதிப்புகளை சரி செய்ய முடியாமல் போய்விடும். இதுபோலத்தான் நம் தசைப்பகுதியில் போடப்படும் கொரோனா தடுப்பூசி செயல்பாடும் இருக்கிறது. உடலில் செலுத்தப்பட்ட தடுப்பூசி தூண்டுதலால் ஆன்டிபாடி உருவாக்கப்படுகிறது. பின்பு இரத்தத்தின் வாயிலாக அது நுரையீரலை சென்று அடைந்து நிலைமையை சீர் செய்ய வேண்டும். இதற்கு காலதாமதம் ஆகிறது. இதற்கு உள்ளாக கொரோனா கிருமி நுரையீரலில் பலவித பாதிப்புகளை உண்டாக்கிவிடக்கூடும். பாதுகாப்பு படை வீரர்களின் மற்றொரு அணுகுமுறையை பார்ப்போம். கலவரம் நடக்கிறது என்று தெரிந்ததும் பாதுகாப்பு படை வீரர்கள் உடனடியாக கலவரம் நடக்கும் இடத்திற்கு சென்று விட்டால் கலவரத்தையும் எளிமையாக கட்டுப்படுத்தலாம். பாதிப்புகளையும் கணிசமாக குறைக்க முடியும். அதுபோல நுரையீரலை குறிவைத்து தாக்குகின்ற கொரோனா கிருமிகள் இருக்கின்ற சுவாச பாதையில் தடுப்பு மருந்து வழங்கிவிட்டால் உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும். நுரையீரல் பாதிப்பையும் தவிர்க்க முடியும். எனவே இந்த பாரத் பயோடெக் நிறுவனம்
இன்ட்ராநேசல் கொரோனா வேக்சின், அதாவது மூக்கின் துவாரத்தின் வழியாக சொட்டு மருந்து அல்லது ஸ்ப்ரே வடிவில் செலுத்தப்படும் தடுப்பு மருந்து தயாரிப்பில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. தற்போதைக்கு முதல் நிலை பரிசோதனை முடிவுகள் வெற்றியடைந்துள்ளன. இன்னும் பல கட்ட பரிசோதனைகள் முடிந்து இந்த வருடம் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர வாய்ப்புகள் மிக அதிகம் உள்ளது. தற்போது இதில் உள்ள சந்தேகங்களை பார்ப்போம். சொட்டு மருந்து வடிவில் உள்ள கொரோனா தடுப்பு மருந்தில் என்னதான் இருக்கிறது? மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அடினோ வைரஸ் கிருமிகள் இருக்கிறது. அடினோ வைரஸ் கிருமிகள் என்பது சாதாரணமாக அன்றாட வாழ்வில் நமக்கு சளி ஜுரம் ஏற்படுத்தக்கூடிய வலிமை குன்றிய ஒரு வைரஸ். இந்த சாதாரண சளி ஜுரம் ஏற்படுத்தக்கூடிய அடினோ வைரஸிற்கு உள்ளே சில மரபணு மாற்றங்களை செய்து கொரோனா கிருமிக்கு எதிரான ஆன்டிபாடியை உற்பத்தி செய்யும் வகையில் மாற்றி அமைக்கப்படுகிறது. இந்த சொட்டு மருந்து அல்லது ஸ்ப்ரே மூக்கின் துவாரத்தில் செலுத்தப்பட்டதும் அதில் உள்ள மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அடினோ வைரஸ் கிருமிகள் சுவாச உறுப்பின் உட்புற சுவர்களில் ஒட்டிக்கொள்ளும். அவ்வாறு ஒட்டிக்கொண்ட பின்பு அந்த இடத்திலேயே தங்கியிருந்து தன் எண்ணிக்கையை பல மடங்கு அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, உடனடியாக அந்த இடத்தில் ஆன்டிபாடி சுரக்க ஆரம்பித்துவிடும். தற்போது நம் சுவாச உறுப்பு 2 அடுக்கு பாதுகாப்பு பெற்றுவிட்டது. 1, நன்மை செய்யும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அடினோ வைரஸ் கிருமிகள் எண்ணிக்கை அதிகரிப்பு. 2, உடனடி ஆன்டிபாடி சுரப்பு. இந்த நிலையில் நம் சுவாச பாதையில் நோய் உண்டாக்கும் கொரோனா கிருமிகள் நுழைந்தால் நுழைவு வாயிலில் தடுக்கப்பட்டுவிடும். நுரையீரலை சென்று அடையாது. அதாவது கலவர பூமியில் பாதுகாப்பு படை வீரர்கள் நேரிடையாக குவிக்கப்பட்டது போல. மூக்கின் துவாரத்தின் வழியாக சுவாச பாதையில் செலுத்தப்படும் இந்த தடுப்பு மருந்தினால் வேறு சில நன்மைகளும் உண்டு. 1, இதனை செலுத்த மற்றொரு நபர் உதவி தேவையில்லை. 2, ஊசிகள் பயன்படுத்தப்படாததால் சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படுகிறது. 3, செலவும் கணிசமாக குறைக்கப்படுகிறது. 4, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சுலபமாக பயன்படுத்த முடியும். 5, ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு கொரோனா கிருமி பரவல் கட்டுப்படுத்தப்படுகிறது. மனித சமுதாயத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அறிவியல் கண்டுபிடிப்புகள் அமைய வேண்டும். எனவே மிக விரைவில் இந்த முறையில் கொரோனா தடுப்பு மருந்து பயன்பாட்டிற்கு வந்துவிடும். ஏற்கனவே பல நாடுகள் இம்முறையை கையாண்டு வருகின்றன. நல்ல பலன் கிடைத்துள்ளது. குறிப்பாக கொரோனா பரவல் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டிலும் இம்முறை மிக விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.